நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்பதாக. அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருந்த பொழுது தூதனானவன் இறங்கி வந்து எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்பதாக. தேவ பிள்ளையே, என்ன சந்தோஷத்தை, என்ன நற்செய்தியை அந்த தூதனானவன் அறிவித்தான் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்காக பரம் விட்டு பூமியிலே வந்து பிறந்திருக்கிறார். அவர் பாவிகளை ரட்சிக்க, பாவிகளாய் இருக்கிற நம்மை மீட்க வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியில் பிறந்திருக்கிறார் என்பது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார், வளர்ந்தார், வல்லமையான ஊழியங்களை செய்தார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய், பாவத்தின் நிமித்தமாய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மீண்டும் வருவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் பிறப்பு அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்தது. தூதன் இந்த நற்செய்தியை சொன்ன மாத்திரத்திலே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 14 வாசித்து பாருங்கள். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷன் மேல் பிரியும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்களாம். நாமும் தேவனை துதிப்போம். நமது தேவன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சாபத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுவித்தவர். சமாதானத்தை இழந்த நமக்கு மெய்யான உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தரவே தேவபாலனாக அவர் பிறந்தார். நமக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க வந்தவர் நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. நாமும் தேவனை மகிழ்ச்சியோடு துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நம்மை அன்பாய் அழைக்கிறார். ஆகவே உற்சாகத்தோடு கூட என்னோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உள்ளணையில் மீதினில் இயேசு பாலகன் தாழ்மையின் சொரூபனாக வந்துதித்தாரே. உள்ளணையின் மீதினில் இயேசு பாலகன் தாழ்மையின் சொரூபனாக வந்துதித்தாரே. என்ன சந்தோஷம், என்ன பேரின்பம், என்ன சந்தோஷம், என்ன பேரின்பம். கரங்கள் தட்டி நடனமாடி பாட்டு பாடுவோம், கரங்கள் தட்டி நடனமாடி பாட்டு பாடுவோம். உள்ளணையில் மீதினில் இயேசு பாலகன் தாழ்மையின் சொரூபனாக வந்துதித்தாரே. உள்ளணையில் மீதினில் இயேசு பாலகன் தாழ்மையின் சொரூபனாக வந்துதித்தாரே. நமக்கொரு பாலன் கொடுக்கப்பட்டாரே, கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்குமே. நமக்கொரு பாலன் கொடுக்கப்பட்டாரே, கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்குமே. ஆலோசனை கர்த்தரா வல்லமையுள்ள தேவனாம், ஆலோசனை கர்த்தரா வல்லமையுள்ள தேவனாம். நித்திய பிதா சமாதான பிரபுவாம், நித்திய பிதா சமாதான பிரபுவாம். உள்ளணையில் மீதினில் இயேசு பாலகன் தாழ்மையின் சொரூபனாக வந்துதித்தாரே. உள்ளணையில் மீதினில் இயேசு பாலகன் தாழ்மையின் சொரூபனாக வந்துதித்தாரே. தாழ்மையானவர் அவர் மேன்மையானவர், உன்னதமானவர் அவர் உலகை வென்றவர். தாழ்மையானவர் அவர் மேன்மையானவர், உன்னதமானவர் அவர் உலகை வென்றவர்.
அருமையானவர் தேவன் அன்பு மிகுந்தவர், அருமையானவர் தேவன் அன்பு மிகுந்தவர், மகிமையானவர் அவர் அற்புதமானவர், மகிமையானவர் அவர் அற்புதமானவர். உள்ளணையில் மீதினில் இயேசு பாலகன் தாழ்மையின் சொரூபனாக வந்துதித்தாரே. உள்ளணையில் மீதினில் இயேசு பாலகன் தாழ்மையின் சொரூபனாக வந்துதித்தாரே. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுவதைப் போல இந்த காலை நேரத்தில் உன்னதமான தேவனாகிய கர்த்தரை குடும்பமாகவே நாங்கள் ஆராதிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் கொடுத்த மெய்யான ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் நாங்கள் அனுபவிக்க ஆண்டவர்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளுக்குரிய நன்மைகள், ஒத்தாசைகள், கிருபைகள், அற்புதங்கள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் தந்து எங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.